இந்த 2த்துக்குமே ஒரு பக்கம் அதிகமான சேல்ஸு, அதிகமான ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் கிரெடிட் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால, இன்னொரு சைடு காஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ் ஆகுது. பேங்க்ல பணம் பேங்க்ல ஃபினான்ஸ் வாங்குறதுனால, லோன் வாங்குறதுனால. 2வது வராத கடன் வரக்கூடாத நிலைமையில வந்து பேட் டெட்ஸ் ஆகிடும். அது அப்படியே நின்று போயிடும். அதுவும் ஒரு காஸ்ட்டு. ஸோ இந்த ப்ராஃபிட்டும் இந்த காஸ்ட்டும் எப்படி இருக்குது? இது அதிகமாக இருக்கா? இது அதிகமாக இருக்கா? பெனிஃபிட் அதிகமாக இருக்கா? காஸ்ட் அதிகமாக? காஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சில சமயம் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டும் ஒன்று இருக்கும், அதுவும் ஏறிடும். ஃபிக்ஸட் காஸ்ட்னா எப்படி? செல்லிங் கமிஷன், இவ்வளோ விற்று கொடுத்தா அவ்வளோ கமிஷன் தரேன், அது ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அது மாதிரி சில சமயத்தில் அது மாதிரி நமக்கு கொடுப்போம். ஸோ அது வந்து நமக்கு வந்து இல்லை அது வந்து வேரியபிள் காஸ்ட்டு. அந்த சேல்ஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த சேல்ஸும் நமக்கு அந்த கமிஷன் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா சில இது வரும், நமக்கு சில தேவையில்லாத செலவு வரும். சப்போஸிங்க ஒரு இதில் போகிறீங்க, ஒரு அங்கே வெளியில் போய்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் ஒன்று எடுக்கிறீங்க, எனக்கு அங்கே சேல்ஸ் அவுட்லெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க, அதிகம் சேல்ஸ் அதிகமாகுது சொல்லிட்டு அங்கே உட்காந்து அதுக்கு வாடகை கொடுக்குறீங்க. அந்த ரெண்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். சமயத்தில் வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸாக வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு ப்ரொபோர்ஷனாக ஆயிரும். ஆனால் சில சமயத்தில் ஃபிக்ஸட் காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். பிகாஸ் நம்ம என்ன பண்ணலாம், சமயத்தில் இங்கேருந்து ஒரு கடையை போடுவோம், ஒரு கவுண்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், ஒரு இடத்துல ஒரு பில்டிங் ஒரு ரூமை வாங்குவோம், அங்கே ஒரு கடையை ஒரு அவுட்லெட் போடுவோம், 10லேருந்து 5 10லேருந்து 2 அப்படின்னு சொல்லி அதுக்கு வாடகை கொடுப்போம். ஃபிக்ஸட் கிடைக்கும். பிகாஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை? சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா சமயத்தில் வந்து வெளியில் போய் ஏதாவது ஒரு அவுட்லெட் ஒன்று ஓப்பன் பண்ணால், ஒரு சின்ன கடை மாதிரி ஓப்பன் பண்ணால் காலையிலேருந்து ஈவினிங் மெயின் கடை இங்கே இருக்கும், அங்கே போய் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து முடிச்சுட்டு வர மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கும். சில காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு அந்த மாதிரி காஸ்ட்லாம் வரும். இப்போ அந்த மாதிரி காஸ்ட்லாம் வரும்போது இந்த காஸ்ட் எல்லாம் கூட்டணும். இந்த பெனிஃபிட்லாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வருது, சேல்ஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா அது நமக்கு வந்து லாபம். ஆனால் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி வந்து காஸ்ட்டு? வட்டி பேங்க்குக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு. 2வது பேட் டெட்ஸ், அது வராது போயிடும். அது நமக்கு அதுவும் லாஸ் தான், அதுவும் சார்ஜ், அதுவும் காசு தான். ஸோ இதில் வந்து எது அதிகம் அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம ஓரளவு சொல்லணும். அப்போ சொல்லும்போது அதை டிசைட் பண்ணி, சப்போஸ் காசு கூட இருந்துனாக்கா நம்ம அந்த 2 மாதம் கொடுத்த கைவிட்டணும். 1 மாதம் போதுங்க, 1 மாதத்துல பரவாயில்ல, 2 மாதம் கொடுக்க முடியாது, ஏன்னாக்கா பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த 2 மாதம் கொடுத்தா சமயத்தில் சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அப்படியே அசல்ட்டாக இருந்துருவானுங்க, கட்ட மாட்டானுங்க, விட்டு ஓடிடுவானுங்க, வேகமாக போயிடுவாங்க. அது கஷ்டம் நமக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது we have to be very very careful. ஸோ அதனால் இந்த ஒரு